வணக்கம் மக்களே, வெல்கம் டு உஸ்லம்டியான் பாரதி யூடியூப் சேனல். நான் உங்கள் உஸ்லம்டியான் பாரதி. வயலில் உழைப்பு போட்டோம்னா பயிர் கண்டிப்பாக வளரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உழைப்பு போட்டோம்னா வெற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட டெய்லி நம்ம போடுற வேலையெல்லாம் நம்ம சின்ன சின்ன வீடியோவாக நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நம்ம போகிற ஷார்ட்ஸில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வராங்க. அவங்களோட அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வழக்கம் போல் இன்றைக்கி வீடியோவில் நம்மளுக்கு என்னென்ன நடந்துச்சு, இன்றைக்கி தோட்டத்தில் என்ன வேலைகள்லாம் இருக்குது, இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் காலையில் 3 மணியில் எழுந்திரிச்சு நம்மளோட தோட்டத்துக்கு நம்ம மாசி பச்சை அறுக்க போயிட்டோம். நேற்று ஈவினிங் 100 முடி அறுத்து வச்சதுனால நம்மளுக்கு இன்னொரு 100 முடி தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி 200 முடி கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்மளுக்கு ஆர்டரே பார்த்திங்கன்னா ஒரு 130 முடிக்கிட்ட இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 70 முடி நம்ம சேல்ஸ் பண்ணேன். இன்றைக்கி வேறு இடத்துலேருந்து நம்மள்கிட்ட முடி கேட்டதுனால இன்றைக்கி சேல்ஸ் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் அறுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளோட மாசி பச்சை 200 முடியுமே நம்ம 10 ரூபா ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம். ப்ளஸ் நம்மளோட பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 நாளாகவே விலை ஏற ஆரம்பிச்சிது. நேற்று 80 ரூபா போட்டிருந்தாங்க, நேற்று 120 ரூபா போட்டிருந்தாங்க. இன்றைக்கி 200 ரூபா போட்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பூ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்மதும் இந்த ஒரு வாரமாக 10 நாளாகவே 5 கிலோவுக்கு குறையாமல் வந்துருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பூ 4.5 கிலோவாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி பூ குறையிற டைமாக தான் பன்னீர் ரோஸ் நம்மளுக்கு ரேட்டு கூடும். எப்படியோ இந்த ரேட்டுன்றது நம்மளுக்கு நல்ல ரேட்டு தான். இன்னும் ஒரு 10 நாளில் பூ ரொம்ப குறைஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம உரம் போட்டு மருந்தடித்து கொஞ்சம் பூ எடுக்க வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ரேட் பார்க்கலாம். ஏன்னா இனிமேல் இன்னும் ஒரு புதன்கிழமை அமாவாசை வருது. அதுக்கப்புறமா வளர்பிள்ளையில் பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் ரோஸ் ரேட்டு எப்போயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கு இன்னும் 3-4 நாள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளை கழித்து கார்த்திகை வேறு வருது. அவங்களால தான் வியாபாரம் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த கடையை பார்த்தாவே தெரியும். ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கடையில் வெறும் பூவாக இருந்துச்சு, யாருமே வாங்க இல்லாத மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேல்ஸ் ஆகி கடை எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு பாருங்கள். முகூர்த்த நாள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்படி தான் சேல்ஸ் பயங்கரமாக இருக்குது. சரி வாங்க நம்ம வீட்டில் என்னென்ன வேலை நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2-3 நாளாக நம்ம தோட்டத்தில் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சா, அதனால் சரி கொஞ்சம் சிக்கன் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். அது சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு உரம் போட்டு தண்ணி பாய்ச்ச போகிறோம் இன்றைக்கி. ஆல்ரெடி நான் சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு 9:15 கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுனா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டான்னு, அதனால் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன் நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு. நம்ம பன்னீர் ரோஸ் தேவையான உரம்லாம் நேற்றே வாங்கிட்டு இங்கே நம்ம ஒரு இடத்துல வச்சுருந்த மழையில் நனையாத மாதிரி அந்த உரத்தை தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் மதுரக்காரன் தான்டா. நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு தான் உரம் போட போகிறோம். உரம் கலக்கிறதுக்காகவே நீங்கள் இந்த 3 சாக்கு வாங்கிட்டு இருந்தேன் ஸ்பெஷலாக. ஏன்னா கீழே மண் ஈரமாக இருக்கிறதுனால நம்ம போட்டு கலக்க முடியாது. அதனால தான் வரும்போதே 3 சாக்கு வாங்கிட்டாச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு மூக்கு வேற முடிஞ்சு அப்படியே மாசி பச்சை இருக்கிறதுக்கு இந்த சாக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நேரத்தை வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் தான் இருக்குது, போயிட்டு வந்துடுவோம். நல்லா சரி போரான கிடக்கு.
ஒரு நூலை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம்னா இது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா இதோட வேறு பெரிய போராட்டமாக இருக்கு. இது வந்து கரெக்டாக வந்துடுச்சு. வண்டி வச்சு கிடைக்கிறோமா, கையில் கிடைக்கலாம் ரொம்ப லேட்டாக இருக்கு. ஓரளவுக்கு ஃபுல் மிக்சிங் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கொண்டு போய் போட ஆரம்பிச்சிடுமா. ஓசை போட்டு ரெடி பண்ணிடும். ஓசை போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டோம்னா அடுத்தடுத்தவங்க நம்ம அப்படியே உரம் போட்டுக்கலாம். தண்ணி வந்து கரெக்டாக நம்ம ஓட்டுலேருந்து ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த ரோஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு பாஞ்சிடும். 52 காலில் தண்ணி வந்ததுனால நம்மளுக்கு கிணத்துல நிறைய தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. கிணறு நம்ம தண்ணி கிடைக்க பாருங்க. மணி வந்து 10 மணிக்கு ஓட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 12-12:30 ஃபுல்லாக பாஞ்சு முடிஞ்சிடும். உரையெல்லாம் போட்டு ஒரு பக்கமாக பாஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் பாஞ்சு முடிய போகுது. தண்ணியை பாய்ச்சிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். மணி வந்து
கரெக்டாக ஒரு 12:30 நம்ம இதை பாய்ச்சி முடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறமா நம்ம செண்டுப்பூ தோட்டத்துக்கு வேறு நம்ம முதல் உரம் போட்டு தண்ணி பாய்ச்சிருக்கோம். அதை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம செண்டுப்பூவும் தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் கரெக்டாக வீட்டுக்கு போக 3 மணி. இதுக்கப்புறம் போய் நம்ம மாசி பச்சை வேறு அறுக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி. ஏன்னா கார்த்திகை பிறக்க போகிறதுனால வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடி கொஞ்சம் சேர்த்து இருக்குங்க. நான் ஆல்ரெடி செம்ம டயர்டாக வேறு இருக்கேன். ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லை. நம்ம சாயந்தரமே போய் முடிஞ்ச அளவுக்கு மாசி பச்சை அறுத்தால் தான் நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம 3 மணிக்கு எழுந்திரிக்கிறது இன்னும் 2 மணிக்கு எழுந்திரிச்சு போகிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் வீடியோ இதோடு க்ளோஸ் பண்ணிட்டு நான் அப்படியே மாசி பச்சை அறுக்க கிளம்புறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து நம்ம நேற்று அறுத்தது. நான் இன்றைக்கி போயிட்டு எவ்வளோ முடியாக இருக்கிறேன் அப்படின்றத நான் நாளைக்கு சேர்த்து நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.